திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கர சாமி அருளிய தேவாரம் 4ஆம் திருமுறை. பண் சீகாமரம். தலம் திரு ஆரூர் பூங்கோயில். பதிகம் 20. பாடல் 1. காண்டலே கருத்தாய் நினைந்திருந்தேன் மனம் புகுந்தாய் கழல் அடி. காண்டலே கருத்தாய் நினைந்திருந்தேன் மனம் புகுந்தாய் கழல் அடி. மனம் புகுந்தாய் கழல் அடி. பூண்டு கொண்டொழிந்தேன் புறம் போகினாலறியோ. பூண்டு கொண்டொழிந்தேன் புறம் போயினால் அறையோ. ஈண்டு மாடங்கள் நீண்ட மாளிகை மேல் 7 கோடி வான் இளமதி. ஈண்டு மாடங்கள் நீண்ட மாளிகை மேல் 7 கோடி மான் இளமான்மதி. தீண்டு வந்து உலகம் திருராரூர் அம்மானே. தீண்டி வந்து உலவும் திரு ஆரூர் அம்மானே. திரு ஆரூர் அம்மானே. தீண்டி வந்து உலவும் திரு ஆரூர் அம்மானே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இந்த முதலாம் பாடல் விளக்கத்தை பார்த்து விடலாம். இதில் திருவாரூரோட அழகை மேற்கோள் காட்டிக்கொண்டு இந்த பாடலில் சொல்கிறார். மேற்கோள் காட்டி இந்த பாடலில் விளக்கமாக சொல்கிறார். அதில் நெருங்கிய மாடங்கள், உயர்ந்த மாளிகைகள், இவற்றின் மேல் ஏற்றப்பட்ட கொடிகள் வானில் உலவும் சந்திரனை தீண்டுமாறு உயர்ந்தி காணப்படுகின்றனவாம். அந்த திருவாரூர் தேர் எப்படி உயர்ந்திருக்கின்றதோ அதே போல் மாடங்கள் நிறைந்த திருவாரூர் வீதிகளில் இருக்கும் மாடங்கள் மிக உயர்ந்தனவை. அந்த உயர்ந்தனவையில் ஏற்றப்படும் கொடி சந்திரனை தீண்டும் போல இருக்கின்றன்னு சொல்லி ஓமையாக சொல்கிறாரு. இவ்வாறு செல்வ செழிப்பாக விழுந்த திருவாரூர் நகரில் உறையும் எங்கள் தலைவனே, உன்னை காண்பதே எனது கருத்தாக மற்ற சிந்தனை ஏதும் இல்லாமல் இருந்த இந்நாள் வரை இருந்த உன்னை நான் ஆசை தீர கண்டு கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார். அவர் சுவாமியை பார்ப்பதற்கு மற்ற சிந்தனை இல்லாமல் ஆசை தீர கண்டு கொண்டாராம். நீ எனது மனதில் புகுந்ததையும் நான் உணர்ந்து விட்டேன். சுவாமி அப்பர் சுவாமிகள் மனதில் புகுந்ததை அவர் உணர்ந்து விட்டார். உனது காலில் விளங்கும் வீர கழல்கள் எனது மனதிற்கு அணிகலங்களாக விளங்குகின்றன அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நான் இது அந்த அணிகலங்கள் நான் அணிந்து கொண்டிருக்கின்றேன். மற்றுப்பற்று அனைத்தையும் விட்டு விட்டேன். நீ என்னை விடுத்து வெளியே போக விடமாட்டேன். சுவாமியை உள்ள வந்தவரை, மனதுக்கு உள்ள வந்தவரை இருக்க பற்றி பிடித்து கொண்டு நான் வெளியே உன்னை விடமாட்டேன்னு சொல்லி இந்த பாடலில் சொல்லி முடிக்கின்றார் அப்பர் சுவாமிகள். திருச்சிற்றம்பலம்.